வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து கொஞ்சம் கடுபடிகள் அதிகமாக இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எதாவது கடன் கேட்டதீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது கடன் கேட்டதுன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளை இடவரமாக பேசுறது, குடும்பத்தில் வந்து சின்ன ஒரு சலசலப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது டாக்குமெண்ட் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஏதாச்சும் சைன் பண்ணுறது, பொருள் வரவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் 3ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் பூமி மற்றும் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து அது வந்து 8ஆம் இடம்னும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், நம்ம கொஞ்சம் எமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து தேவையில்லாத தொழிலில் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு அதுக்கு பெனால்ட்டி கட்டுற மாதிரி விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக ஆராய்ச்சிகள்லாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் சின்ன அவப்பெயர்கள், நம்மளுடைய கேரக்டர் மேலே யாராச்சும் தப்பாக பேசுகிற மாதிரி விஷயங்கள், சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கணவன் மனைவி நோடில் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் கொஞ்சம் அவப்பெயர் இருக்கலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போகணும், ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து பெரிய லாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகளையும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து சிறப்பான பலன்கள். பட் இருந்தாலும் வந்து அது வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி உங்களுக்கு குருவாக இருந்த கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்ப்போம். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 8ல் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டுறது, தாயார் சம்பந்தமான விஷயம், நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப அவசியங்க. ரிஷப லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நல்ல பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் நீச்சமாக இருக்குங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் கணவன் மனைவிகளோட தேவையில்லாத சந்தேகங்கள், அதனால் வந்து கொஞ்சம் வந்து அசிங்கமாக பேசுறது இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. மொபைல்லாம் நோண்டி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது. அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அது கணவன் மனைவிக்கு நடுவில் வரும், அதனால் பார்த்து இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசா. ஸோ ராகு தேசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். ராகு 11ல் இருந்த சனியோட தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தின்னு குரு வந்து 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி வரும். நம்மளை தேடி வந்து எவனாச்சும் வந்து வம்புழுப்பானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். வக்கரமான கிரகங்கள் வந்து அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தின சனி வந்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான். இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நமக்குன்னு ஒரு லிமிட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தின புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி
உங்களுக்கு இந்த 8ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க, குழந்தைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதினா கேது வந்து 5ல் இருக்கும்போது ஞானத்தை சார்ந்த விஷயங்களை சிறப்பாக கொடுப்பார். ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அம்மாவுக்கு உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டுதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ரொட்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த 3 விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும். ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதிங்கிறது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள், பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க. ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது, இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய, அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும். ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் பையனுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும். ஸோ அது வந்து கிளியராகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள், அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம். ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும். ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் அன்னன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும். திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதை அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை, அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை, அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள், அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்ல. கரண்ட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை. ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா, நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும். ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம், இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம். ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர், நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதான் ஒரு பிரார்த்தனை, தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.